செட்டிநாடு சிக்கன் மசாலாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆனியன், 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் கல்பாசியும் போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை வந்து நல்லா வந்து எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போடலாம். இப்போ சிக்கன் வதக்குனதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாவை போட்டுக்கலாம். செட்டிநாடு மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பா வேணும்னா தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா கிரேவியாக வேணும்னா இதவே சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கான என்கரேஜ்மெண்ட். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப்.